பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நேற்று நம்மோடு கூட பேசின வார்த்தையை இன்னைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்து போகிறோம். இருந்தது, ஆனால் இன்றைக்கி இல்லை. அதனால தான் அவர் கேட்குறார், எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? விசுவாசம் இருந்துச்சே. ஸோ ஆதி விசுவாசத்தை இழந்து விட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏன் நம்ம அந்த விசுவாசத்தை இழந்தோம்? முதல் நாளில் சொன்னேன், நேற்றுக்கு முந்தின நாள் நம்முடைய விசுவாசத்தை இழந்ததுக்கு காரணம் நம்முடைய ஃபோக்கஸ் மாறிச்சுன்னா நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்துருவோம். தேவனை மாத்திரம் பார்த்துருக்கிற வரைக்கும் நடந்தோம் இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஃபெய்த் மாறும்போது அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்துது பாருங்கள். அமிழ்ந்து போனான் பேதுருன்னு வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாடம், ஃபோக்கஸ் மாறிடக்கூடாது. நேற்று சொன்னேன், அழைப்பின் வார்த்தையை மறந்து விட்டோம், அழைப்பை மறந்து விட்டோம், அழைத்தவரையே மறந்து விட்டோம். அதனால தான் நம்முடைய விசுவாசம் நம்ம அங்கே காணாமல் போகுது. ஆதியில் இருந்த அந்த விசுவாசத்தை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கி பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். என்ன தைரியத்தில் அவர் கால் வச்சார் அப்படின்னா, அந்த பேதுரு அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். வான உடனே அவருக்கு தெரியும், இயேசுவாக இருந்தால் என்னை கைவிட மாட்டார். அதனால தான் பயங்கர போல்டாக அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் எடுத்து காலை கீழே வைப்பேன். ஸோ விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த போல்டான டிசிஷனை எடுத்தார். அந்த போல்டான அந்த தீர்மானங்களை அவரால் எடுக்க முடிந்தது. பாருங்கள், அப்போ அவருக்குள்ளே இருந்த தைரியம். எப்போ உங்களுக்குள்ளே அந்த தைரியத்தை இழக்கிறீங்களோ அப்போ நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை இழந்து போவோம். தைரியத்தை இழக்காதீங்க. விசுவாசத்தோடு கூட நடக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் ஒரு தைரியம் இருக்க வேண்டும். முதலாவது, என்னை அழைத்த இயேசு வல்லமையுள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் நடந்தார் இல்லையா, என்னையும் நடக்க செய்வார், என்னை விடமாட்டார் அப்படின்ற தைரியம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி அநேகருக்குள்ள நம்ம தைரியத்தெல்லாம் நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் விசுவாசமும் போகுது. தயவு செய்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இருக்கிற உங்கள் சூழ்நிலையை கண்டு உங்களுடைய தைரியத்தை இழந்துடாதீங்க. எபிரேயருக்கு ஆக்கியன் எழுதுறார் இல்லையா, ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் உங்கள் தைரியத்தை விட்டுட்டீங்களோ, உங்கள் தைரியம் போயிட்டாலே உங்கள் விசுவாசம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். தைரியமாக இருங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. நம்ம ஒரு வேளை விசுவாசத்தை விட்டு வழி விலகி அமிழ்வதைப் போல இருக்கலாம். இப்பவும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. உங்களுடைய தைரியத்தை விட்டுறாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நீதிமொழி 28:1, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். தைரியமாக இருங்க. உங்கள் தைரியம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தைரியம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தைரியம் இருக்கும். சில சூழ்நிலைகள்லாம் பார்த்தா, ஐயோ இதெல்லாம் நான் கடந்து போக முடியாது, இந்த பிரச்சனையை தாண்ட முடியாது, இதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் நிறையா பயப்படுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது அதுக்குரிய ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அதற்குரிய ஒரு தைரியத்தை தேவனே நமக்கு தந்து நடத்துவதை நம்ம உணர முடியும். அந்த தைரியம் இருக்க 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 தான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். தைரியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த தைரியத்துக்கு காரணம் துணிச்சல் அல்ல, என்னை அழைத்தவரும் என்னை காப்பாற்ற போகிறவர் எனக்கு அருகில் நிற்கிறது தான் காரணம். இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவர் அவர் எவ்வளோ வல்லமையுள்ளவர். அவர் கூட இருக்கும்போது ஏன் நீங்கள் பயப்படணும்? தைரியமாக இருங்க. தைரியத்தை இழந்துட்டா விசுவாசமும் போய்விடும். தைரியத்தை இழந்துட்டா உங்களால் விசுவாசிக்கவே முடியாது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 38வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 35வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. 38ல் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஸோ தைரியமாக இருந்தால் தைரியத்தை விடாதீங்க, தைரியமாக இருங்க. அப்போ விசுவாசமும் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். விசுவாசத்தை நம்ம லூஸ் பண்ணிட்டா நம்ம
எவ்வளோ ஒரு பரிதாபம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பின்மாற்றத்திற்கு அடையாளம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. தேவனுக்கு அது பிடிக்காது. விசுவாசத்தை இழந்துடாதீங்க. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. தைரியத்தை விட்டுறாதீங்க. அது அவர் தான் தந்தது. அதனால் கிடைக்கிற அந்த விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவன் அமிழ்ந்து போகையில் கர்த்தர் அவன் கையை பிடிச்சிட்டார்ல, இன்றைக்கி உங்கள் கையையும் பிடிப்பார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவரை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் மேலே இருக்கிற ஃபோக்கஸை மாற்றிடாதீங்க. அவர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. இறங்கும்போது இருந்த தைரியம், ஆனால் சூழ்நிலை மாறும்போது பேதுருவுக்கு இல்லையே. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, தைரியமாக தான் இந்த வேலைக்கு போயிருப்பீங்க, தைரியமாக தான் நீங்கள் துவங்குனீங்க இந்த படிப்பை. ஆனால் அந்த தைரியத்தை இழந்து விட்டதினால்தான் இன்றைக்கி உங்கள் விசுவாசமும் போயிருச்சு. தைரியமாக இருங்க. விசுவாசத்தில் வேரூன்ற கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வேத வாசித்து ஜெபம் பண்ணி உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தேவன் இன்னும் கிருபை தருவார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்டார்னா என்ன பதில் சொல்வோம்? திரும்புவோம் அந்த விசுவாசத்திற்கு. தேவன் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் நிற்க கிருபை தாரும். தைரியமாய் எங்கள் தைரியத்தை விட்டுவிடாமல் அதை எப்போதும் கவனமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீங்கன்னு சொல்லி, விட்டுறாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே, நாங்கள் எங்கள் தைரியத்தை ஒரு நாளும் விட்டுறக்கூடாதுப்பா. தைரியமாய் நிற்க உதவி செய்யும். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அதைரியங்கள், சூழ்நிலைகளை பார்த்ததினால் வந்த அதைரியங்கள், யாரோ பயமுறுத்தினதினால் வந்த அதைரியங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தைரியமாய் நின்று உடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எபிரேயர்கள் இந்த நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 10:38. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.